நான் 59வது வட்டத்திலிருந்து வரேன். என் பேர் சித்ரா. நான் 4 தலைமுறையா அந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி வசதியும் கிடையாது, வீட்டு வசதியும் கிடையாது, ரோட்ல கரெக்டான பாதுகாப்பும் கிடையாது. பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கவங்க நிம்மதியா தூங்குனதும் கிடையாது. ஒரு நாள் கூட நாங்க நிம்மதியா தூங்கின நாள் கிடையாது. ஆனா அண்ணன் வீடுன்னு கொடுத்து நாங்க பெண்கள் எல்லாமே நிம்மதியா தூங்குவோம். நான் உங்களால நிம்மதியான தூக்கத்தை கொடுத்த அண்ணனுக்கு முதல் நன்றி. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அண்ணனுக்கு முதல் நன்றி. எங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தின அண்ணனுக்கு கோடான கோடி நன்றி சொன்னாலும் அது வாயால சொல்ல முடியாது, கண்ணீரால தான் சொல்ல முடியும். அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ ஒரு அண்ணனும் செய்ய வேண்டிய வேலையை எங்க மூத்த தலைவர் செஞ்சிட்டாரு. அது என் வாழ்நாள் எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். நான் என்னோட என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடும். என் அம்மா, என் அப்பா, என் தாத்தா, நான் எல்லாமே ரோட்லயே இருந்துட்டோம். இப்படியே காலம் போயிடும் நினைச்சு ரொம்ப கண்ணீர்லாம் அடிச்சிருக்கிறேன், ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன். இருக்கிறத விட நம்ம பிறந்ததை வேஸ்ட் நினைச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு என் பிள்ளைங்களாம் இந்த வீட்டுல இருக்குதுன்னு நினைக்கும் போது சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அண்ணன் இன்னும் நிறைய செஞ்சிருக்காரு, அதை சொல்றதுக்கு டைம் இல்லை, இன்னும் நிறைய பேர் சொல்லணும். என் சந்தோஷத்துக்கு அளவு எப்படி காட்டணும்ன்றது அண்ணனுக்கு நம்ம வாயால விசுவாசத்தை காட்டக்கூடாது. அண்ணன் எப்பவுமே நம்ம கூட இருந்தாதான் நம்மளுக்கு எல்லா நல்லதுமே நடக்கும். அதை நீங்க நினைவுல வச்சு செஞ்சாலே போதும். வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் நன்றி அண்ணா.